வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், கியூன் மீராவில் ஸ்போர்ட்ஸை பேசிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்கூலில் வந்து படிப்புக்கே இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. படிப்புக்கே இம்பார்ட்டன்ஸ் தராமல் இத்தனை பேர் ஒரு 900 குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்க முடியுமா இப்போ அது? பட் மை பாயிண்ட் இஸ், படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் ஒரு குழந்தை ஓடும் போது எவ்ரி ஸ்போர்ட்ஸ் கோஷன்ட் இஸ் ரிலேட்டட் டு த எஜுகேஷனல் கோஷன்ட், இஸ் ரிலேட்டட் டு த லைஃப் கோஷன்ட். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ்ஸ் வச்சு விளையாடும் போதோ இல்லை கிரவுண்டில் விளையாடும் போதோ அவனோட காக்னேட்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து கூடும். பட் இதே ஒரு அகடமிக் கோஷன்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அது லைஃப் கோஷன்ட்லேயோ ஸ்போர்ட்ஸ் கோஷன்ட்லேயோ வந்து அதை ரிலேட் பண்ண முடியாது. பட் ஸ்போர்ட்ஸ் வந்து அகடமிக்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் வந்து லைஃப்பை டீச் பண்ணும். நேற்றுக்கு இங்கே ரன்னிங்கில் வந்து 2 பேர் கீழே விழுந்தாங்க, அப்பாக்கள். ஆனால் கீழே விழுந்ததுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சு ட்ராக்கை முடித்தாங்க. வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் எந்திரிக்கணும்னு சொல்லித்தர ஒரே ஒரு சிலபஸ் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான்.